1+2 2K நேயர்கள் அனைவருக்கும் சுதா மோகனின் இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா புரட்டாசி மாத நட்சத்திர பலன். ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் புரட்டாசி மாத பலன் எப்படி இருக்குன்றத நம்ம மோசஸ் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்பொழுதும் சேவை செய்ய மனப்பான்மை உள்ள புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புரட்டாசி மாத பலன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். புனர்பூச நட்சத்திரம், ஏன்னா புனர்பூச நட்சத்திரம் பாத்தீங்கன்னா இவங்களை இயக்குவது சூழ்நிலைகள் தான். எப்போதும் பாத்தீங்கன்னா தன்னுடைய நண்பர்களுக்காக அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்ற அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க, இப்படி சொல்லுவாங்களா அப்படி சொல்லுவாங்களான்னு சொல்லிட்டு தன்னுடைய மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியாம அழுத்தத்தில் இருக்க நட்சத்திரம் பாத்தீங்கன்னா இந்த புனர்பூச நட்சத்திரம் சொல்லலாம். ஏன்னா இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்க எப்போதும் என்னன்னாக்கா இவங்களுடைய குழந்தையே இவங்களுக்கு ஒரு அழுத்தமா தான் இருக்கும். குழந்தைகளால் அழுத்தம், குறிப்பா என்னன்னாக்கா இந்த 2வது குழந்தைக்காக ரொம்ப ஒரு அழுத்தத்துல சந்திக்கக்கூடிய இருப்பாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தையோட நலனுக்காக இருப்பான். குழந்தையோட நலனை பேணி கேட்பது, குழந்தைகளுடைய கல்விக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கு. அதே போல என்னக்கா இந்த காலகட்டம் வேலை என்பது ஒரு அழுத்தமா தான் இருக்கும். இதே புனர்பூசம் 4ஆம் பாதத்துல இருக்கக்கூடிய புனர்பூசம் 4ஆம் பாதத்துல இருக்கக்கூடிய புனர்பூசம் நட்சத்திரக்காரன் பத்தி இந்த காலத்துல வேலை எல்லாமே விரயமா இருக்கும். வேலையை விட்டு நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஸோ குறிப்பா இவங்களுக்கு என்னன்னாக்கா இந்த சர்வீஸ் ஓரியன்ட்ல இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரங்க எப்போதும் ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிப்பாங்க. குறிப்பா ஆன்மீக திருப்பணி செய்வது, ஏன்னா இவங்க மனதுல ஒரு சர்வீஸ் பண்ணணும், மற்றவங்க உதவி செய்யணும் அப்படின்னு எண்ணம் இருக்கும். பட் இவங்ககிட்ட இருக்கக்கூடிய அது என்ன தாழ்வு மனப்பான்மை இவங்களை எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையடையாம சூழ்நிலைகளை இவங்களை ஒரு தவறான பர்சன்ற மாதிரி ப்ரொசெப்ஷனை கொடுத்துரும். தவறான பர்சன்ற ஒரு கண்ணோட்டத்தை ஏற்படுத்திடும். இவங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அடி மனசுல இருக்கக்கூடிய இந்த தாழ்வு மனப்பான்மை தன்னை பத்தி இது சொல்லணும் அப்படி சொல்லுவாங்களோ சொல்லிட்டு இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை இழக்கக்கூடிய இதுல பாத்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரக்காரங்க இருக்காங்க. ஸோ அதனால இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அழுத்தம் மிகுந்த காலகட்டமா தான் இருக்கு. கொஞ்சம் கவனமா தான் பயணிக்கணும். அதே புனர்பூச 4ஆம் பாதத்துக்கு இந்த காலகட்டங்கள் மிகுந்த அழுத்தமா இருக்கும். சூழ்நிலைகளால அடிக்கடி ஏமாற்றத்தை சந்திக்கும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புரட்டாசி மாத பலன் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாம். பூச நட்சத்திரக்காரங்க, இந்த பூச நட்சத்திரக்காரங்க எப்போதும் பாத்தீங்கன்னா தன்னை ஒரு நல்ல ஒரு பிசினஸ்ல ஒரு டாப்பா வரணும் அப்படின்றதுல அதிக ஈடுபாடு கொண்ட நட்சத்திரம் பாத்தீங்கன்னா பூச நட்சத்திரம். ஏன்னா நிறைய பூச நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா நிறைய அந்த லீட் பண்ணக்கூடிய நிறைய ஒரு கம்பெனியை லீட் பண்ணக்கூடிய நபரா இருப்பாங்க. இல்ல ஒரு நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில்டு இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா மிகுந்த ஒரு எப்படி சொல்றது அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க முடியாம சோதனைக்குள்ள காலகட்டமா தான் இருக்கு. ஏன்னா அதிர்ஷ்டம் என்பது என்னன்னா இப்ப சொல்லுவாங்க இல்லையா, ஒரு லாட்டரியில பணம் அடிச்சிருக்கோம் ஜாக்பாட்டு, ஆனா அது கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க ஒரு 90 நாளுக்கு அப்புறம் கொடுப்பேன் அப்படின்ற ஒரு பீரியட் இருக்கும் இல்லைங்களா. ஸோ கையில இருக்கு ஆனா அனுபவிக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழலுக்குள்ளதான் இந்த காலகட்டத்தில் பயணிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா என்னன்னாக்கா நிறைய ஒரு நண்பர்கள் எல்லாமே பகைவர் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே இருக்கு. நல்லா கூட பேசிட்டே இருப்பாங்க, ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு டிலேனால இவங்களை அந்த நட்புக்குள்ள ஒரு சிறிய விரிசல்கள் ஏற்பட்டிருக்கும். அதே போல என்னன்னாக்கா இதே பூச நட்சத்திரக்காரங்களை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், என்னன்னாக்கா நிறைய அவமானங்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் இருக்கு. ஏன்னா இந்த அவமானத்தை இவங்க அவமானப்படுறோமேன்னு ரொம்ப நீங்க டவுனே ஆயிடக்கூடாது. ஏன்னா இந்த அவமானம் தான் உங்களுக்கு அடுத்த வெற்றியின் தொடக்கத்துக்கான முதல் புள்ளி என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கி வச்சுங்களேன், உங்க வாழ்க்கையில நீங்க ஜாக்பாட் தான். ஆனா சூழல்கள் இப்போது கொஞ்சம் சிரமமான காலகட்டம், அதனாலதான் இந்த விஷயங்கள். ஸோ இதே சூழல்கள் இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப டாப்பா இருக்க போகுது. ஸோ அந்த காலகட்டம் என்னன்னாக்கா விலகி போன நண்பர்கள், விலகி போன அந்த பார்ட்னர்ஷிப் எல்லாமே உங்களை தேடி நான் தவறு பண்ணிட்டேன்ற சொல்லக்கூடிய சூழல்கள் எல்லாமே இருக்கு. ஸோ அதனால இன்றைய சூழல்களை வைத்து கலங்காமல் நாளைய வெற்றியாளர் நீங்க தான் என்பதை மனதில் வச்சுட்டு செயல்பட்டு பாருங்க, உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைக்கும் தன்னைத்தானே வருத்தி கொள்ளும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு புரட்டாசி மாத பலன் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாம். ஆயில்ய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா எப்போதும் ஏதாவது ஒரு விஷயத்துல ரொம்ப தன்னம்பிக்கை குறைந்த ஒரு நட்சத்திரம்னு பாத்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம் தான் இருக்கும். ஏன்னா இவங்க கிட்ட எல்லா லீடர்ஷிப் கேட்டகரி எல்லாமே இருக்கும். எதையும் எதிர்த்து போராடி வெற்றி கொள்ளக்கூடிய ஆற்றல் எல்லாமே இருக்கும். ஆனா அதை யாருமே அங்கீகரிக்கவே மாட்டாங்க. எப்போதும் பார்த்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரக்காரங்க ஒரு மட்டம் தட்டியே வச்சிருப்பாங்க. ஏன்னா இவங்க விட்டு அப்படியே அடிச்சு தூக்கிடுவாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும்.
இப்படி பண்ணதுல இவங்களுக்கே என்னன்னாக்கா நம்ம கிட்ட எதுவும் இல்லை போலக்கு, நம்ம கிட்ட திறமை இல்லை என்ற ஒரு தன்மைக்குள்ள நிறைய ஆயுள் நட்சத்திரக்காரங்க போயிடுவாங்க. இங்கதான் அவங்க ஃபெயிலியர்ஸே இருக்கு. எப்போதும் இவங்க என்னன்னாக்கா முயற்சி செய்து விரயம் பண்ணுவது, இல்ல முயற்சியால அனுபவங்களை இது பண்ணுவது, இதுதான் இவங்களுக்கு இருக்கு. அதே நிறைய பேர் என்னன்னாக்கா வெளிநாடு சார்ந்த விஷயங்களை நீங்க முயற்சி பண்ணி பாருங்க, வெளியூர் சார்ந்த விஷயத்துல இது பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். மேலும் என்னன்னாக்கா நிறைய ஆயுள் நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா இந்த மருத்துவத்துல வந்து நிறைய ஷைன் ஆவாங்க, இல்ல கவர்மெண்ட் அபிஷியல்ஸா இருப்பாங்க, இந்த சீக்ரெட் ஏஜென்சி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஆயுள் நட்சத்திரக்காரங்க ரொம்ப சிறப்பானது. ஏன்னா அரசு சார்ந்த விஷயத்துல எப்போதும் உங்களுக்கு இருக்கு. நீங்க என்னென்ன ஆயுள் நட்சத்திரக்காரங்கள் வந்து எப்பொழுதும் சிவ வழிபாடை நல்லா பிடிச்சிக்குங்க. சிவ வழிபாடை நீங்க செஞ்சீங்கன்னாவே உங்க வாழ்க்கையில தொட்டதெல்லாம் குளம். நீங்க தேவைப்பட்டதை நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த வில்வ தீர்த்தத்தை நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கன்னாவே உங்க பொருளாதாரம், நீங்க எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையும். ஆயுள் நட்சத்திரக்காரர்கள் இருந்தாங்கன்னா நீங்க ஒண்ணுமே கழுத்துல ஒரு மஞ்சள் துண்டு போட்டு பயணிச்சு பாருங்க, நீங்கள் எதிர்பார்த்த பொருளாதார ஆதாயம் அனைத்து பாக்கியமும் கிடைக்கும்.